ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன். அது வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு புது ஸ்டைலில் நான் குழம்பு செஞ்சேன். அது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன். அது நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் தலையை மட்டும் தான் நான் குழம்புல போட போகிறேன். வாழெல்லாம் நான் வறுத்துக்க போகிறேன். இப்போ அதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி அது நல்லா நாளாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நாளாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட அதில் போட்டுடலாம். நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும். தேங்காய் வேணான்றவங்க தேங்காய் சேர்க்க வேணாம். அதனால் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், 2 பச்சை மிளகா, பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் தண்ணியில் கூட ஊற வச்சு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கினேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் இருக்குன்ட்டு. அந்த ஃபிஷ்ஷு நல்லா பாருங்கள் வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டியில் செய்யும்போது இது இன்னும் சுவையாக இருக்கும். நீங்களும் மண் சட்டியிலே ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியை வச்சுட்டு அது வந்து சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து வெந்தயம், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் வெங்காயமும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்காங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா முருவலாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான குழம்பு இது. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் வதங்கிட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா குழம்பு நல்லா கட்டியாக வரும். சில பேருக்கு தண்ணியாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா கட்டியாக வரும் குழம்பு. அரைச்சதை ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்குள்ளே கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன், நான் வந்து எங்களுக்கு வந்து 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக்குள்ள அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு 2 கப்பு, அதாவது 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கும். கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குதா, கொதிச்சுட்டு சைட்லலாம் பாருங்கள் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, அப்புறம் இதுவாகிடும். ஒன்றா சேர்த்துக்கோங்க. மெல்லமாக ஒன்றா சேர்த்துட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. ஒரு வாட்டி கிளறி விட்டு அதோட விட்டுருங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மீன் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், அதனால் சீக்கிரத்தில் உடையாது. நீங்கள் வந்து சின்ன மீன் வாங்கி அது போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் கரண்டியில் கிளறாதீங்க. இந்த மாதிரி மெத்தட் எல்லா மீனுக்கும் செஞ்சு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மீனும். ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். நல்லா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு மீன் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோட வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சேனல் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.